கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது மிகவும் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலையிலே அநேக அற்புதங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்து, அநேக அதிசயங்களை செய்து, தடை கற்களை உடைத்து போட்டு வெளியே கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவும், பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுபோல நீங்களும் இப்பொழுது எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், துன்புறுத்தப்படுகிறவர்களாய் இருந்தாலும், நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறவர்களாய் இருந்தாலும், இழந்து போனவர்களாய் இருந்தாலும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கர்த்தர் உங்களை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.